கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பிளேயிங் 11 தமிழனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் வரக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம நியூசிலாண்டை தோக்கடிச்சது தான். ஸோ அன்பீட்டனாக செமிஃபைனலுக்கு போகிறோம். இது ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துது அப்படின்னா, அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா 2023 வேர்ல்ட் கப்பை நமக்கு ஞாபகப்படுத்துது. இதே மாதிரி தான் முதல் மேட்ச்ல ராகுல் 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. அடுத்த மேட்ச்ல விராட் கோலி நாட் அவுட்ல இருந்தாரு. சேம் இந்த தடவையும் பாகிஸ்தான் கூட ஸோ அவர் நாட் அவுட்ல தான் போனாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அன்பீட்டனா செமிஃபைனலுக்குள்ள நுழைஞ்சாங்க. அன்பீட்டனா நம்மளும் செமிஃபைனலுக்குள்ள நுழையிறோம். ஆனா கப்பு நமக்கு சொந்தம் இல்லை, அதே மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தமா இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்துட்டு அன்பீட்டன் சைட் மாதிரி தாங்க தெரியுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பவர்ஃபுல்லான ஸ்குவாடான்னு கேட்டா முன்ன இருந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய பவுலிங்ல ஸ்பென்சர் ஜான்சன் அது மட்டும் இல்லாம சின்ன பசங்களை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஸ்குவாடை வச்சு எப்படியெல்லாம் நம்மளால மேல வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஸ்பின்னரா இருந்தது கிடையாது. ஆனா ரீசன்ட் டைம்ல அவர் இல்லாம ஆஸ்திரேலியாவே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா. ஸ்டீவ் ஸ்மித் உங்ககிட்ட கொடுத்தா 10 ஓவர்ல உங்களுக்கு 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ நான் எடுத்துறேன். அண்ட் எக்கானமி 6 கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செம்மையா போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியாவோட சைடு செம்மையா இருக்குங்க, அதுல மாற்றம் கிடையாது. அவங்களோட பேட்டிங் யூனிட் கிட்டத்தட்ட 8 வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ பவுலிங் யூனிட் தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளிக் ஆனா யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணா வின் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா தோல்வி உறுதி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். பும்ரா கிடையாது, சமி ஒருத்தரை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. நேற்று ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சமி மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஃபுல் அண்ட் ஃபுல் 4 ஸ்பின்னர்ஸை வச்சு முடிச்சு கட்டிட்டாங்க. இதுல அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்தியாவுக்கு தான் சொல்லுவேன். அது எப்படி அப்படின்னா, அபுதாபியில இந்தியா ஆடுறாங்க. இவ்வளவு நாள் பாகிஸ்தான்ல ஆடிட்டு இப்போ அபுதாபி டிராவல் பண்ணி வந்து இந்தியா கூட ஆட வேண்டிய சுச்சுவேஷன் ஆஸ்திரேலியாவுக்கு. மறக்க வேணாம். ஸோ நேற்று மேட்சுக்கு அப்புறம் தான் தெரியும் செமிஃபைனல் இந்தியா கூடன்னு சொல்லி. அவங்க அவசரமா டிராவல் பண்ணணும், வரணும், வந்து ரெஸ்ட் எடுக்கணும், பிச்சை கவனிக்கணும், ஸோ எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்சுக்கு வரணும். ஸோ ஆனால் இந்தியா அங்கேயே தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ப்ரெடிக்ட் பண்ண தெரியும். நேற்று வருண் சக்கரவர்த்தி எதுக்கியா ஸ்குவாட்ல ஹர்ஷித் ராணா கொண்டு வந்திருக்கணுமே நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி 5 விக்கெட் சும்மா தூக்கி போட்டு சாப்பிட்டாரு. செம்மையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், மாற்றமே கிடையாது. எல்லா ஸ்பின்னர் நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு விக்கெட். அக்சர் பட்டேல் ஒரு பக்கம், குல்தீப் யாதவ் ஒரு பக்கம், ஜட்டு மாஸ் பண்ணிட்டாரு அவர் ஒரு பக்கம், மெயின் விக்கெட்டை ஜட்டு எடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரஷர் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 ஸ்பின்னருமே பெட்டரா பண்ணாங்க. அதுல வருண் சக்கரவர்த்தி டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ இந்த 2 ஸ்குவாடுக்கு நடுவில் தான் நாளைக்கு செமிஃபைனல் 1 பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மார்ச் 4ஆம் தேதி நடக்குது. மார்ச் 5ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. இதுல ஜெயிக்கிற 2 டீமுமே சண்டே ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணுவாங்க. இதுதான் கால்குலேஷன். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்களும் பவர்ஃபுல்லா வந்திருக்காங்க. ஸ்மித்தோடைய கேப்டன்சி வேற மாதிரி இருக்கு. பேட் கமின்ஸ் இல்ல, அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா மிச்சல் ஸ்டார்க் இல்ல, ஹேசல்வுட் இல்லைங்கிற மாதிரி அவ்வளவு குறைகள் இருந்தாலுமே அவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கமும் பும்ரா இல்ல, பண்ட் இல்லாமையும் செமையா ஆடி இருக்காங்க. ஸோ 2 டீமுமே பெட்டர் டீமுங்க. யாரு வின் பண்ணுவான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றது நம்மளுடைய ஃபேவரட் என்னமோ இந்தியான்னு தான் சொல்லுவோம். பட் இருந்தாலுமே ஆஸ்திரேலியா வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ல எப்படி ஆடுவாங்கிற விஷயம் தெரியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 2% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். இருந்தாலும் இந்தியாவுக்கு 60%, ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு 40% சொல்லுவேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் பிச்சுடைய அட்வான்டேஜ் தான். இவ்வளோ நாள் அவங்க பாகிஸ்தான் ஆடிட்டு இந்த பக்கம் வராங்க. ஸோ இந்த பிச்சில் ஆடினதே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸோ ஆடி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறத சொல்லுவேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் வந்துட்டு இந்தியா இது கூடயே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம், ஸோ எப்படி போடலாம், ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்ட் என்ன பிளான், ஸோ இந்த ட்ராக்குக்கு யார் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு செமிஃபைனலுடைய டீமே கன்ஃபார்ம் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அவசரமா கிளம்பி வந்திருப்பாங்க ஆஸ்திரேலியா. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிராவல் பிரச்சனை அப்படிங்கிறதும் இருக்கும், வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உடனே மேட்ச்ல அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பல காரணம் இருக்கு. அதனால தோத்துருவாங்கன்னு சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் ஃபேவரட்ஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.